ஏன் அத்தை இவ்வளோ சுகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு அப்படிப்பட்டது? உனக்கு தெரியாதாம்மா, நான் யார்கிட்ட போய் புலம்புவேன்? வீட்டில் ஒரு கால் அரிசி கூட இல்லை, ஒரு பருப்பும் இல்லை. என்னத்தை வச்சு சமைக்கிறது? இவன் என்னடான்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான், உட்காந்துக்கிட்டே தூங்குறான். இவனை வச்சு நம்ம எப்படி தான் இந்த குடும்பத்தை நடத்துறது? எனக்கு நினைச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. கவலைப்படாதீங்க அத்தை, நம்ம கேட்டுட்டு வரோம். அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி புருஷன் கிடைப்பான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதுவும் இவ்வளோ சோம்பேறியான புருஷனை வச்சுக்கிட்டு இவனுக்கும் சோறு போட முடியாமல், என்னாலையும் சாப்பிட முடியாமல், என்னால் முடியல அத்தை, முடியல. இந்த மாதிரி ஒரு புருஷனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுமா. உன் வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அத்தை. எல்லாம் கடவுள் நம்ம தலையில் எழுதியிருக்கிறது தான் நடக்கும். நீங்களும் நானும் நினைச்சதெல்லாம் நடந்திருந்தா இந்த உலகம் இருக்காது அத்தை. நடந்ததையே யோசித்து புலம்பிகிட்டு இருக்காம முன்னாடி நடக்க போகிறத நினச்சி பார்க்கணும் அத்தை. நம்ம 2 பேரும் என்ன ஆம்பளைங்களா போய் வெளியில் உழைச்சிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு? உழைச்சி சாப்பிட்றதுக்கு ஆம்பளை மட்டும் கிடையாது அத்தை, இப்போல்லாம் பொம்பளைங்களும் உழைச்சி சாப்பிட்றாங்க. இவங்க என்ன கொண்டு வந்து போடுறது, நாம் என்ன சாப்பிட்றது? நாமளே உழைச்சி நாமளே சாப்பிட்லாம். என்ன சொல்கிறீங்க? நீ சொல்கிறதும் உண்மைதான். ஆனால் எனக்கு எந்த யோசனையுமே வர மாட்டேங்குது. எங்கேயாவது கம்பெனிக்கு போனால் கூட 5000 10,000 தான் கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த வீட்டை நடத்தவும் முடியாது. இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? உனக்கு ஏதாவது யோசனை இருக்கா? ஏத்த நம்ம வீட்லேயே இட்லி செஞ்சு விற்கக்கூடாது? நிறைய பேர் டிஃபனுக்காக வெளியூருக்கு போகிறாங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்தா நமக்கும் வருமானம் வந்த மாதிரி இருக்கும், வீட்டு விட்டு வெளியே போகாத மாதிரியும் இருக்கும். நல்ல யோசனை தான். ஆனால் அதுக்கும் முதலீடு அப்படின்னு ஒன்று வேணுமே. அது இல்லாமல் இட்லி கடை போட்டுட முடியாது. கவலைப்படாதீங்க அத்தை, நான் என் கல்யாணத்துக்காக போட்டுட்டு வந்த நகை எல்லாமே பீரோவில் தான் இருக்குது. அதையெல்லாம் வச்சிட்டோ இல்லை விற்றிட்டோ இதை ஆரம்பிப்போம். நல்லதே நடக்கும்னு நினச்சி ஆரம்பித்தா எல்லாம் நல்லதே நடக்கும் அத்தை. உனக்கு எவ்வளோ பெரிய மனசு சாந்தி. நீ என் பையன் இப்படி பண்ணுறத கூட நினச்சி பார்க்காம எங்கள் குடும்பம் பெருசாகணும்னு நினைக்கிற பார்த்தியா? அங்கே தான் நீ நிற்கிற சாந்தி. உன்னை மருமகளாக கொண்டு வந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சாந்தி, நீ சொன்ன மாதிரியே நம்ம எல்லாமே பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த நகையை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். விற்கிறது வேண்டாம். நம்ம சம்பாதிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே மீட்டிடலாம். நீ என்ன சொல்ல வர? அருமையான யோசனை தான் அத்தை. ஆனால் இங்கே எங்கே நகை எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே. அது ஒன்றும் கவலைப்படாத. அதை என் பையன் ராகுவுக்கு நல்லாவே தெரியும். அவனை எழுப்பு. அவனை கூட்டிகிட்டு போனால் கடையை காமிப்பான். நம்ம அங்கேயே போய் நகையை வச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்து கடையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க அத்தை. என்னங்க எழுந்துடுங்க, விடிஞ்சிடுச்சு. இன்னுமா தூங்குவாங்க? சொல்லு சாந்தி, கூப்பிட்டியா? என்னுடைய காஃபி டிஃபனெல்லாம் எங்கே ரெடியா? எனக்கு காலையில் எழுந்த உடனே ரொம்பவே பசிக்குது. ஆமாம், சுட சுட இட்லி, சாம்பார், பொங்கல், வடை, உனக்காக ஃபில்டர் காஃபி எல்லாமே போட்டு வச்சிருக்கு. வந்து சாப்பிடுப்பா. எடு சிரிப்பு நாயே. ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்டில் தண்டமாக உட்காந்து சாப்பிட்ற. எங்களையும் பட்னியாக போட்டு வச்சிருக்க. உனக்கு காலையில் எழுந்த உடனே ஃபில்டர் காஃபியோட டிஃபன் கேட்குதா? அனாவசியமாக எங்களை சீண்டாத, அப்புறமா வேறு மாதிரி ஆகிடும். கோவப்படாதீங்க அத்தை, அவர் ஏதோ கனவுல நினச்சி பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். நீ இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் இந்த நிலைமையில இருக்கான் சாந்தி. அனாவசியமாக என்ன சீண்டாதீங்கம்மா, அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். என்னால் வேலைக்கு போக முடியாது. உங்களால் முடிஞ்ச சோறு போடுங்க, இல்லைனா நான் படுத்து தூங்குறேன். என்னை எழுப்பாதீங்க. தூங்குவடா தூங்குவேன். உன்னை வீட்டை விட்டு துரத்துனாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். கோவப்படாதீங்க. நம்ம வெளியில் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நம்ம கிளம்பலாம். நீங்கள் கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க. என் பொண்டாட்டி இவ்வளோ அன்பாக பேசுகிறான், நீயும் இருக்கே, நான் கிளம்புறேன். கோவப்படாதீங்க அத்தை, அவரை நம்ம வழிக்கு சீக்கிரமாகவே கொண்டு வந்துடலாம். இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். உன்னால தான் நான் சும்மா விட்டுருக்கேன் அவனை. இல்லை, நான் நடக்கிறதே வேறு. சொல்லுங்கம்மா, என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்? என்னத்தை சாப்பிட்றீங்க? எனக்கு ஒரு செட் பூரி சொன்னமா போதும். எனக்கு 4 வடை, 2 இட்லி, 2 தோசை, 2 பூரி, கொஞ்சமாக பொங்கல், இது 4 வகை சட்னி. இவனுக்கு 300 ரூபாய் வேணும் போலையே. சாப்பாட்டு விஷயத்தில் கூட கஞ்சா தானே பார்க்குற. நீ எல்லாம் ஒரு தாயா? நீ ஒரு பேய். நீ சம்பாரிச்சு விட்டு வந்து கொட்டிட்ட மாதிரியே பேசாதடா என்கிட்ட. நான் அப்புறமா என்னை மனுஷியாவே நீ பார்க்க முடியாது. அத்தை, ரோட்டில் வந்து சண்டை வேண்டாம். அவர் என்ன சாப்பிட்றாரோ சாப்பிட்டுக்கட்டும். அதுக்கு நான் காசு கொடுக்குறேன். நீங்கள் நிம்மதியாக சாப்பிடுங்க. நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஏதோ பண்ணிக்கோங்க.
இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க. உங்கள் பூரி 2 செட் இருக்குது. தோசை, இட்லி, பொங்கல், வடை, 4 வகை சட்னி எல்லாமே இருக்குது. தேங்க்யூ சார். ஆஹா, என்ன ஒரு ருசி! சரியான தீனி பண்டாரம் வந்து என் வயிற்றில் பிறந்திருக்கு. ஏதாவது சொன்னால் மட்டும் கோவம் வந்துடுது. அடுத்தவ காஸ்ட்டை சாப்பிட்டா ருசியே இல்லாமல் டேஸ்ட்டாக இல்லாமல் என்ன கசக்குமா உனக்கு? இதெல்லாம் என்னால் பேச முடியல, முணுமுணுக்க தான் முடியுது. கோவப்பட்டது போதும், சாப்பிடுங்க அத்தை. பொரி நல்லா தான் இருக்குது. மேடம், வேறு ஏதாவது வேணுமா இல்லை பில் கொண்டு வந்துட்டுமா? போதும் சார், பில் கொண்டு வந்துடுங்க. இந்தாங்கம்மா பில். 599 ஆயிருக்கு வித் டேக்ஸ். 599. ஆஹா, இது காஸ்ட்லி ஹோட்டல் மேம். இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பில்லை கட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு கோல்டு ஷாப்பிங்கில் நீங்கள் உங்கள் பேர் எழுதிட்டு போகலாம். நாங்கள் கூப்பனில் உங்கள் பேர் விழுந்தா கூப்பிடுறோம். தேங்க்யூ சார். வித் யோர் ப்ளஷர். எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. என்னத்தை வாங்கி என்னத்தை சமைக்க போகிறோமோ, எப்படி தான் ஹோட்டலில் நடத்த போகிறோமோ. நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை. சரி கிளம்புமா, நம்ம நகை கடைக்காவது போகலாம். சொல்லுங்கள் மேடம், இந்த நகை பார்க்க வந்திருக்கீங்க? வாங்க வரல சார், நகையை வைக்க வந்திருக்கோம். நீங்கள் எடுத்துப்பீங்கல்ல? கண்டிப்பாக மேடம், உங்கள் நகையை காமிங்க. இந்தாங்க சார், இதுதான் எங்களுடைய நகை. இதுக்கு உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு சொல்கிறீங்களா? இது 100 கிராம்ஸ் மேலே இருக்குது. நீங்கள் 4 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம். வட்டி கரெக்டாக ஒரு 4000 வரும். நீங்கள் மாதம் மாதம் கட்ட வேண்டியதாக இருக்கும். என்னடிம்மா, எவ்வளோ எடுத்துக்கலாம்? அத்தை, ஒரு 3 எடுத்துக்கலாம். நான் நேற்று எல்லாமே கணக்கு போட்டு வச்சுருக்கேன், எவ்வளோ செலவாகும் இந்த கடை போடுறதுக்கு அப்படின்னு. நம்ம அவ்வளோ காசு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அத்தை. சரிம்மா, நம்ம அப்படியே பண்ணிடலாம். சார், நாங்கள் 3 lakhs எடுத்துக்கிறோம். ஓகே மேம், இந்த பாண்ட் பேப்பரில் ஒரு சைன் போட்டுட்டு நீங்கள் காசை வாங்கிட்டு போகலாம். இந்தாங்கம்மா, நீங்கள் கேட்ட 3 lakhs இதில் இருக்குது. எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், வருத்தமாகவும் இருக்குது சாந்தி. ஆனால் இதை எடுத்துகிட்டு நம்ம ஊருப்பட போகிறோம்னு நினச்சா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. பரவாயில்ல அத்தை, வாங்கிக்கோங்க. கொடுங்க சார். ரொம்ப நன்றி சார், நாங்கள் கிளம்புறோம். மாதம் மாதம் வட்டி கட்டலைன்னா நாங்கள் 1 வருஷத்துக்குள்ளே ஏலம் விட்டுருவோமா? அதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு போங்க. நீங்கள் கட்டாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கூட நாங்கள் அனுப்புவோம். அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக கட்டிடுவோம் சார். நாங்கள் வரோம். என்ன சாந்தி, நகைலாம் வச்சு காசெல்லாம் எடுத்திருக்க, என்ன சமாச்சாரம்? எனக்கு ஏதாவது பெருசாக செய்ய போறியா? எடு செருப்ப நாயே, இவனுக்கு ஏதோ பெருசாக செய்யணுமாமே. செஞ்சிடு சாந்தி. உங்ககிட்ட சொல்லலை இல்லைங்க, நானும் அத்தையும் சேர்ந்து இட்லி கடை ஆரம்பித்து நம்ம வருமானத்தை ஏற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போது எனக்காக அந்த பணத்தை நீ எடுக்கலையா? நான் ஏதோ ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் சாந்தி, என்ன மன்னிச்சுக்கோ. மூடிட்டு போடா முட்டா பயலை. என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே திட்டாதீங்க அத்தை. அவர் கெட்டவராக இருந்தாலும் எனக்கு தங்கமான புருஷன்தான். இவன் இன்னும் கொஞ்சம் உன்னை நல்லா பார்த்துட்டு இருந்தா நீ இன்னும் என்னென்னலாம் புழுகிருப்பியோ தெரியல சாந்தி. சரி, இப்போது இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியா? முதல்ல நம்ம இட்லி கடை போடுறதுக்கு ஒரு வண்டி, அப்புறமா காய்கறிங்க, அதுக்கு தேவையான ரேஷன் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அத்தை. அதுக்கப்புறமா நாளைக்கு காலையிலேயே நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரிடிம்மா, கிளம்பு, சந்தைக்கு போகலாம். இவனை அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பு. அத்தை, பொருளெல்லாம் வாங்கிறதுக்கு இவர் நமக்கு உதவுவார். அப்படியெல்லாம் ஆட்டோவில் அனுப்புனா பாவம் அவர் சங்கடப்பட மாட்டார். உனக்கு எவ்வளோ பட்டாலும் நீ தெரிந்த போடுதில்லடி. சரி கிளம்பு. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா சாந்தி, நேற்று இங்கே வர சொன்னேன், அதனால தான் வந்திருக்கேன். சீக்கிரமாக வியாபாரத்தை முடியுமா? எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. அத்தை, எனக்கு தெரிஞ்ச அண்ணா தான் இவங்க. நம்ம புதுசாக தள்ளு வண்டி வாங்கணுன்னா ரொம்ப செலவாகும். இவர்கிட்ட ரெண்ட்டுக்கு இப்போதைக்கு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஓனம் வாங்கிக்கலாம். என்ன சொல்கிறீங்க அத்தை? நல்லதுமா, பேச ஆரம்பி. சீக்கிரமாக வியாபாரத்தை முடிச்சுட்டு நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் வாங்கணும். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, மாதத்துக்கு 2000 கொடுப்போங்க. எனக்கு அதுவே போதும் என் வயிற்று பாடுக்கு. ரொம்ப குறைச்சலாக தான் சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, 2000 ரீசனபிளாக ப்ரைஸ் தான். நீ கொடுத்துட்டு வாங்கிக்கோ, நம்ம கிளம்பலாம். சரிங்க அத்தை, வாங்கிக்கோங்கண்ணா. இதில் 2000 ரூபாய் இருக்குது. என் கடை நல்லா வரணும்னு வேண்டிக்கோங்க. அவ்வளோதானம்மா, ஓஹோன்னு வருவேன். போயிட்டு வா போ. சொல்லுங்கக்கா, என்ன வேணும்? அத்தை, நம்ம தோசை தவா, பணியாரம் தவா எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே ரீசனபிளாக ப்ரைஸானும் இருக்கும். சரிம்மா, அந்த பையன் கேட்டுட்ருக்கான். நம்ம 2 வாங்கிட்டு சீக்கிரமாக போகலாம். எவ்வளோப்பா? எக்கோ, ஒரு தோசை தவா 200 ரூபா, ஒரு பணியாரம் தவா 300 ரூபா.
உங்களுக்கு எந்த வகையில் வேணுமோ அந்த வகையில் இருக்குது, வாங்கிக்கோங்க. கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லேன்ப்பா. உங்களுக்காக ஒரு 50 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன், அதுக்கு மேலேன்னா முடியாது, நீங்கள் வேறு கடையை பார்த்துக்கலாம். சரிப்பா கொடு. சொல்லுங்கக்கா, என்ன வேணும்? ஒரு பெரிய இட்லி பாத்திரம் கொடுமா. எவ்வளோ? அக்கா, நான் எல்லார் மாதிரியும் ஏமாத்தல, வெறும் 1000 ரூபாவுக்கு தான் நான் அதை விற்கிறேன், வாங்கிக்கோங்க. ஏமோ 1000 ரூபாலாம் அதிகம், 700 ரூபா பண்ணிக்கோ, அவ்வளோதான். எங்கக்கா எங்கேயும் கேட்டாலும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. எல்லா இடத்தையும் கேட்டுட்டு இங்கே ரீசர்வ் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்தால் நீ இவ்வளோ சொல்கிறியேம்மா. சரிங்க சார், 700 ரூபாவே கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டு போங்க. அத்தை, இதுதான் சூப்பர் மார்க்கெட், நமக்கு என்ன மளிகை பொருட்கள் வேணுமோ எல்லாமே இங்கேயும் வாங்கிட்டு போயிடலாம். காலையில் சீக்கிரமாக இட்லி கடையை ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பச்சரிசி, உளுந்து, சாம்பாருக்கு பருப்பு, சட்னிக்கு கடலை பருப்பு, இதையெல்லாம் முதல்ல வாங்கிக்கலாம். அப்புறமா அதுக்கு சட்னிக்கு கொத்தமல்லி, புதினா, அப்புறமா இன்னும் தேவையான பொருட்கள் எல்லாம் சின்ன சின்ன மளிகை கடையில் வாங்கிக்கலாம். அப்படியே ஆகட்டும் அத்தை. ஏமாடி, சீக்கிரமாக போய் தூங்குமா, காலையில் இட்லி கடை ஆரம்பிக்கணும். நீ 2 மணிக்கு எழுந்தாதான் எல்லாமே பண்ணி நம்ம 6 மணிக்குள்ளே இட்லி கடை போட முடியும், ஞாபகத்தில் வச்சுக்கோ. சீக்கிரமாக போய் தூங்கு. சரிங்க அத்தை. சாந்தி, அவங்களுக்கு 4 செட் தோசை சீக்கிரமாக போடு. ஏய், சீக்கிரமாக அவங்களுக்கு சாம்பாரை ஊற்றுடா. ஆண்டி, எனக்கு ஒரு பிளேட் இட்லி பார்சல். சீக்கிரமாக போடு சாந்தி. ஏமாடி சாந்தி, நீ கொடுத்த ஐடியாவில் நம்ம இன்னைக்கு 2000 ரூபாய் லாபம் பார்த்துருக்கோம். இப்படியே போச்சுன்னா நம்ம கடை பீக்குக்கு போய் நம்ம சீக்கிரமாகவே பணக்காரங்களா ஆயிடலாம். கண்டிப்பாக ஆயிடுவோம் அத்தை, கவலைப்படாதீங்க. நிஜமாவே உன்னை நினைச்சா எனக்கு அழுகதை வருது சாந்தி. அல்லாதீங்க அத்தை, இன்றைக்குமே உங்களுக்கு துணையாக நானும், எனக்கு துணையாக நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். சரிடி செல்லம்.